வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஹெவன்லி எவர் ஆஃப்டருடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். எண்டிங்கை மிஸ்ஸே பண்ணுறாதீங்க. ஏன்னா எண்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன எபிசோடில் இந்தமாரி இந்த வயசானவருடைய நேமை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கேங் சியாங்குன்றது. அந்த நேமை கேட்டோடனே கோனாக்ஜூன் ஷாக் ஆகி, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, என் பேர் தான் கோனாக்ஜூன், நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோமா, கோனாக்ஜூனா எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கேன்னு இவரும் யோசிச்சு பார்க்க, திடீர்னு அந்த இடத்துல கோனாக்ஜூனுக்கு சில நினைவுகள் வர ஆரம்பிக்குது. கேங் சியாங்கு எவ்வளோ மோசமானவர்ன்ற விஷயம் கோனாக்ஜூனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோனாக்ஜூனுடைய ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கல, ஆனால் கோனாக்ஜூன் கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறாரு கேங் சியாங்குவை. நீ அவனை எங்கடா விட்டன்ற மாரி என்னமோ ஒரு பையனை பற்றி ஒரு கேட்குறாரு. யாருன்னு நமக்கு சரியாக தெரியல. இதை தூரத்துலேருந்து சோமியையும் பார்த்துன்னு தான் இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஆள் ரோட் சைடில் ஓடிடுவார். அந்த சமயத்தில் கோனாக்ஜூன் எனக்கு உன்னை ஞாபகம் வந்துடுச்சுன்னு அவர் சொல்கிற அதே சமயத்தில் ஒரு ட்ரக் வந்து அவர் இடித்து மோதிடுது. அவர் அதே இடத்துலையே இறந்து போயிடுறாரு. அவருடைய சோல் மட்டும் தனியாக இந்த இடத்துல நிற்குது. அந்த சமயத்தில் கோனாக்ஜூன், நீ பதில் சொல்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்டா, அவன் எங்கன்னு சொல்லு, அவனை எங்கே வித்தன்ற மாரி இந்த இடத்துல இவன்கிட்ட கேட்க, நீ பதில் சொல்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை பிடிக்க கிரிம் ரிப்பர் வந்துக்கின்னு இருப்பாங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல இவனுமே நீ என்னை சாகடிச்சிட்டதா, அது உனக்கு பெருசாக தெரியலையா, உன்னால் தான் நான் செத்தேன்னு அவன் கோனாக்ஜூன் அடிக்கலான்னு போக, அந்த சமயத்தில் சோமி ஈவில் ஸ்பிரிட்டாக மாறிடுறாங்க. சோமி வந்து வேகமாக அந்த ஆளை மேலே தூக்கிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு கிரிம் ரிப்பர் அங்கே வராரு, அவருடைய சோலை கலெக்ட் பண்ண. அந்த சமயத்தில் சோமி அவரை பிடிச்சின்னு இருப்பாங்க. இவர் கூட்டின்னு போகலான்னு பார்த்தா இவரால் கூட்டின்னு போக முடியாது. அதே சமயத்துலேயே ட்ரெயினும் அந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகி போயிடும். இருந்தாலும் எவ்வளவோ அந்த கேங் ஷியாங்குவை கூட்டின்னு போகலான்னு பார்ப்பாரு. சோமி பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு சோமிக்குள்ளார இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டை அவர் வெளியே எடுக்க ஆரம்பிப்பார். சோமியும் நார்மல் ஆகிடுவாங்க. சோமிக்கு அப்போ தான் எல்லாம் புரியுது. போகிறதுக்கு முன்னாடி அந்த கிரிம் ரிப்பர், இதுக்கு மேலேருந்து உனக்கு வேலை கிடையாது, உன்னோடைய வேலை போயிடுச்சு, உன்னால் திரும்ப இந்த வேலையில் சேர முடியாதுன்னு அந்த கிரிம் ரிப்பர் சொல்லிட்டு போக, இந்த இடத்துல யாங்க காமிச்சா ஒரு வாட்டியாச்சு பிரசிடெண்ட்டை பார்க்க மாட்டோமான்னு இந்த இடத்துல வெயிட் பண்ணேன். இவங்களுக்கு பின்னாடி தான் ஹெல்லிலேருந்து பாவங்களை மன்னிக்கப்பட்ட சில ஆட்கள் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் தந்துன்னு இருக்காங்க. அதில் ஒரு ஆளாக தான் யாங்கோடைய அப்பாவுமே இருக்கார். யாங்கோடைய அப்பாவுமே அவருடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு ஹெவன்குள்ளார என்டர் ஆகிட்டார். யாங்கோடைய இதயம் அந்த சமயத்தில் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. யாங்குக்கு அது யான்னே புரியலை. இதுலேருந்து அந்த பக்கம் ஹேசுக்கு காமிச்சா அந்த ரெண்டு ரிங்கையுமே பார்த்து இதுக்கான அர்த்தம் என்னன்ற மாரி ஹேசுக்கு யோசிச்சுன்னு இருக்கேன். இந்த பக்கம் வேலை போன ஒரு கடுப்புலே கோனாக்ஜூன் சுற்றுறாரு. கோனாக்ஜூன் பெஞ்சில் உட்கார. அந்த சமயத்தில் சோமி ஆறுதலாக உட்காரும்போது இவர் என்ன சொல்கிறேன்னா, இதில் உன்னுடைய தப்பு எதுவும் கிடையாது, இது எனக்கு தேவைதான், கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது, நீ இதை நினச்சி கவலைப்படாதுன்ற மாரி சோமிக்கு ஆறுதலாக சொல்லின்னு இருக்காரு. இதில் உன்னை நீ ப்ளேம் பண்ணிக்காதுன்னு சொல்ல, சோமியுமே சரி உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமான்ற மாரி கேட்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த வித ஞாபகம் வரலன்னு சோமியும் கோனாக்ஜூனும் இந்த இடத்துல பெஞ்சில் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. இவங்க பேசினபடியே அப்படியே வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா போகும்போது ஹேசுக்கு லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது. அதை அவங்க பார்த்துன்னு தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி கடுப்பில் ஏதாவது ரூம்குள்ளார போகிறாரு. அவர் வருத்தமாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனையான்னு கேட்டால் அவர் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு. வேலையை விட்ட விஷயத்த இன்னும் சொல்லலையானுமோ. அதே சமயத்தில் இந்த இடத்துல சோமி படுத்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒழுங்காக தூக்கம் வராது. யாங்க என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு எதுக்கு ஒழுங்காக தூக்கம் வர மாட்டேங்குது, நான் டெய்லி உன்னை கவனிக்கிறேன், நீ ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறேன்னு அவங்க கேட்க, சோமியுமே அதெல்லாம் கிடையாது, என்னுடைய மெமரி விஷயமாக தான், என்னுடைய மெமரிஸ் எனக்கு வர மாட்டேங்குது, அந்த ஒரு விஷயத்தால் தான் என்னால் தூங்க முடியலன்ற மாரி அவங்க இந்த பக்கம் சொல்லின்னு இருக்கேன். அடுத்த நாள் யாங்கோடைய அப்பா வந்து என்னுடைய பொண்ணை பற்றி எனக்கு தெரியணும், அவங்கள பற்றி ரெஜிஸ்டர் ஆகிருக்கா, யாங்கியாவை பற்றி சொல்லுங்கன்ற மாரி அந்த இடத்துல கேட்டால் அவங்கள பற்றி ரெஜிஸ்டர் ஆகலை. ஏன்னா யாங் ஹெல்லுலேருந்து வந்திருப்பாங்க, அதெல்லாம் அவங்கள பற்றி ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. அதெல்லாம் இவருமே என்னுடைய பொண்ணை கண்டுபிடிக்கணுன்ற மாரி அழுதுன்னு இருக்கேன். இந்த பக்கம் சோமியும் ஹீரோவையும் காமிச்சா ஹீரோ வந்து இந்த இடத்துல சோமி கிட்டே பேசின்னு இருக்காரு. அதாவது ஒரு வேலை விட்ட விஷயமாக தான். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருதாவும் சொல்லப்படுது. அதே சமயத்தில் கேங் சியாங்கோவை பற்றியும் இவர் லைட்டாக மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல சோமி கோனாக்ஜூன் பேசும்போது கோனாக்ஜூனை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோனாக்ஜூன் மேலே இவங்களுக்கு ஃபீலிங் வந்த மாரி இருக்குது. அதை சோமி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. அவர் பேசுகிற வார்த்தைகள் மூலியமாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளார என்னமோ ஒரு ரிலேஷன், என்னமோ ஒரு ஃபீலிங் இருக்குன்ற விஷயத்த சோமி இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க.
அந்த பக்கம் பாஸ்டரை பார்க்க எப்பயும் ஹேசுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் பாஸ்டர் அந்த இடத்துல பைபிளை மட்டும் படிச்சுன்னு இருக்கேன். ஹேசுக்கு திடீர்னு முன்னாடி வந்தோடனே பாஸ்டர் பயந்துடுறாரு. எதுக்கு நீங்கள் திடீர்னு முன்னாடி வந்தீங்க, சொல்லிட்டு வர வேணாமான்ற மாரி சொல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன என் மேலே கோவமா, அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேன்னு திரும்ப திரும்ப நான் எத்தனை வாட்டி தான் சொல்கிறதுன்னு இவர் சொல்லின்னு இருக்காரு. ஆமாம், நீங்கள் எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்கன்ற மாரி இவங்க விசாரிச்சுன்னு இருக்க. இவர் என்ன சொல்கிறேன்னா, பிரசிடென்ட் ஒரு நாள் இவர்கிட்ட பேசியிருப்பாராம். அந்த சமயத்தில் இவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்திருப்பார். என்னுடைய ஆசைகள் என்றைக்கும் நிறைவேறது கிடையாது. நான் எப்பயுமே உங்கள் கீழே தான் இருப்பேன், உங்கள் கீழே தான் தூங்கினேன், உங்கள் கீழே தான் என்னுடைய அம்மாவுக்காக காத்திருந்தேன். ஒரே ஒருத்தவங்கள தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடக்கவே இல்லையே, என்னுடைய ப்ரேயர் நடக்கவே இல்லையன்னும் போது பின்னாடி பிரசிடென்ட் வரது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் சொன்ன விஷயம் ஆல்ரெடியே நடந்திருக்கா, கடவுள் என்ன தெரியுமா யோசிப்பார், நடப்பது அப்படியே நடக்கட்டும் தான் கடவுள் யோசிப்பாருன்னு சொல்ல, அதே அந்த பக்கம் இயேசுக்கிட்டி இவர் சொல்கிறாரு. அதாவது நடப்பது அப்படியே நடக்கட்டும்ன்றது தான் ஒரிஜினல் அர்த்தம்னு சொல்கிறாரு. ஆமீனுக்கான அர்த்தம் அதானா, அதாவது நடப்பது அதுபடியே நடக்கும்ன்றது தான் ஆமீனுக்கான அர்த்தம்னு சொல்ல, இந்த பக்கம் இவங்களுமே ஆமீன்னு சொல்லி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஆசையை இந்த மொத்தத்தையுமே வெளியே இருந்து அந்த நாயுமே கேட்டுன்னு இருந்திருப்பாங்க. அவங்களுமே அதுக்கான உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நடக்கிறது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உண்மையாக நம்ம கடவுள்கிட்ட வேண்டனா எது வேணாலும் நடக்கும்னு சொல்லிட்டு இவங்க சாப்பாடுக்காக கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. இந்த இடத்துல சோமி மட்டும் தனியாக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே யாங், நீ மட்டும் எதுக்கு தனியாக வீட்டுக்கு வந்திருக்க, கோனார்ஜுன் வரலையான்னு போது அவர் முக்கியமான வேலையாக இருக்காருன்னு இவங்க சொல்ல, அந்த இடத்துல இவங்களை உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் திடீர்னு நம்ம இதயம் துடிச்சதுன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கான அர்த்தம் நம்ம காதலை உணர்றது தானேன்ற மாரி இந்த இடத்துல இவங்க கேட்க, அது இந்த பக்கம் சோமிக்கு தெரியல. இருந்தாலும் இவங்க லவ்வை பற்றி சோமிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பிரசிடென்ட் மேலே லவ் இருக்குல்ல, அதை பற்றி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன். இந்த பக்கம் ஹேசுக் நடந்து வரும்போது கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, இந்தமாரி என்னுடைய ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு. அவரும் முன்னாடி வர, அதை பார்த்தோன்னே இவங்க சந்தோஷப்பட்டு என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சுன்னு சொல்ல, நீ எதை பற்றி பேசுகிறேன், நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச தான் வந்தேன், அதாவது நான் வேலையை விட்டுட்டேன் சில பிரச்சனை விஷயமானும் போது அதை கேட்டோன்னே ஹேசுக் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் இதுக்கு மேலேருந்து சோமி கூட வெளியே போக மாட்டார், சோமி கூட சுத்த மாட்டார்ல, அந்த ஒரு சந்தோஷம் தான். அதே சந்தோஷத்தோட இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படியே நைட்டும் ஆக இந்த பக்கம் சோமி ரூமில் போய் தூங்கும்போது யாங் சில கேள்விகள் கேட்குறாங்க, லவ் சம்மந்தப்பட்டு தான். உனக்கு யார் மேலாச்சு லவ் வந்திருக்கான்ற மாரி கேட்க, சோமியோட பேச்சில் தயக்கம் இருக்கிறத பார்த்து நீ யாரை லவ் பண்ணுற, பிரசிடெண்ட்டை லவ் பண்ணுறேன்னு கேட்க, அந்த இடத்துல அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ வேறு யாரை லவ் பண்ணுற, ஒருவேளை மிஸ்டர் கோவான்ற மாரி அவங்க இழுக்க, அதாவது கோனார்ஜுன் அவங்களுமே இல்லைன்ற மாரி தயங்கிக்குன்னு தான் சோமி சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசுக்கு யாருனாச்சும் காயப்படுத்தினா எனக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க என்னுடைய அம்மாவாட்டம், நீ ஒருவேளை மிஸ்டர் கோ மேலே வச்சுருந்தேன்னா நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல, அதுக்கேற்ற மாரி அவங்க மேலே பாசம் காட்டின அந்த சில சீன்ஸ்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. ஏசுக்கும் யாங்குக்கும் எவ்வளோ ரிலேஷன் இருக்குன்ற விஷயத்த இந்த ஒரு சீன் மூலியமாகவே அழகாகவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. யாங்குமே தூங்கிட, அதே சமயத்தில் சோமி தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அந்த இடத்துல ஹீரோவுக்கும் தூக்கம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அவர் உக்காந்துன்னு இருக்காரு. அந்த சமயத்தில் சோமி வர்றது மட்டும் இல்லாமல், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தூக்கம் வரலையான்ற மாரி இவங்க கேள்வி கேட்க, அதை பற்றி பெருசாக பேசாமல் கோனார்ஜுன் ரூமுக்கு போயிடாரு. கடைசியாக அந்த 2 டாக்ஸி காமிச்சா, நேற்று ஈவினிங் வேண்டந்து அதுவும் சோத்துக்காக கடைசி வரைக்குமே இவங்க ஆசை நிறைவேற கிடையாது. அந்த இடத்துல கடைசியாக பிரசிடென்ட் வராரு. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சாப்பாடுக்காக வேண்டிக்கின்னு இருக்கோம், நாங்கள் உண்மையாக வேண்டுறோன்னு சொல்ல, அந்த இடத்துல பிரசிடெண்ட்டும் வேண்டுங்கன்னு சொல்லிட்டு போக, அந்த இடத்துல பிளாக் கலர் டாக் என்னமோ ஒரு விஷயம் வேண்டுது. அது என்ன நமக்கு சரியாக காமிக்கல. திடீர்னு மேலே மேகமூட்டங்கள் கூடுது. அந்த இடத்துல யம ராஜாவுடைய அந்த மேனேஜர் வராரு. வரது மட்டும் இல்லாமல் அந்த 2 டாக்ஸையும் கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஹெல்லில் வேலை செய்ய தான் இந்த பக்கம் ஹெல்லில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. இதே சமயத்தில் யாங்கோடைய அப்பாவை காமிச்சா, எல்லாருடைய கால்லையும் விழாத குறையா என்னுடைய பொண்ணை கண்டுபிடிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, கடைசி அந்த இடத்துக்கு பிரசிடென்ட் வராரு. பிரசிடென்ட் வரது மட்டும் இல்லாமல் நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, பிரசிடென்ட் அவர் பார்க்கும்போது கடவுளாட்ட தெரிகிறாரு. சரின்னு வரும் பிரசிடென்ட் கூட வர, இந்த பக்கம் யாங்க காமிச்சா பிரசிடென்ட் பார்க்கணுன்னு அவருடைய ரூமில் வெயிட் பண்ண, திடீர்னு யாங்கோடைய இதயம் துடிக்க ஆரம்பிக்குது வேகமாக. இந்த பக்கம் தான் துடிக்குதுன்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் வராரு. அவருக்கு பின்னாடியே எதிர்பாராத வகையில் யாங்கோடைய அப்பா வர, அதை பார்த்தோன்னே யாங் பயந்துக்குன்னு வீட்டுக்கு ஓடுறாங்க. வீட்டுக்கு ஓடுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இவங்க காதை முடிக்குன்னு என்ன பண்ணுறதுனே தெரியாமல்
இவங்களுக்கு இவங்களே ஆறுதல் சொல்லியிருக்காங்க. திரும்பி இவங்க அப்பா ஹெவனுக்கு வந்திருக்காரு. இவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இவங்க பயப்பட வெளியே அவர் வந்திருக்கிற விஷயத்த ஹேசுக் பார்க்குறாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவர் இந்த இடத்த விட்டு தெருத்தி அடிக்கணும்னு ட்ரை பண்ண அந்த இடத்துல கோனார்ஜுனும் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல யாங்குக்கு இவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே இவங்கள போட்டு கொடுமைப்படுத்தியிருப்பார்ல, அதெல்லாம் ஞாபகம் வர அதை ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆளை பிரசிடென்ட் முன்னாடி கூட்டிக்கிட்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்துறது மட்டும் இல்லாமல் இவனுக்கு எதுக்கு ஹெவனில் இடம் தண்டிங்க, இவன் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரன் தெரியுமா உங்களுக்குன்ற மாதிரி இவங்க சொல்ல அந்த இடத்துல பிரசிடெண்ட்டும் இவர் இப்போதைக்கு இவருடைய தப்பை உணர்ந்துட்டாருன்னு போது எது வகையில் இவருடைய தப்பை உணர்ந்துட்டாருன்னு சொல்கிறீங்க, இவன் இன்னும் கொடுமைக்காரன் தான், இவன் இந்த இடத்துல இருக்க லாய்க்கே இல்லைன்னு போது அந்த இடத்துல பிரசிடெண்ட் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போகிறாரு. அதாவது உங்கள் ப்ரீவியஸ் லைஃப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா, ப்ரீவியஸ் லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்ல அதுக்கேற்ற மாரி முன்னாடி அவர் ஒரு மெழுகுவத்தி ஏற்றுறாரு. அதில் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவல் ஆகுது, யாருமே எதிர்பாராத வகையில். அதாவது இவங்க ப்ரீவியஸ் லைஃப், அதாவது யாங் தான் ஹேசுக்குடைய அம்மான்னு சொல்லலாம். அதே சமயத்தில் யாங்கோடைய அப்பா தான் ஹேசுக்குடைய அப்பான்னு சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இவங்க 2 பேருக்குமே இருக்குது. ப்ரீவியஸ் லைஃப்பில் இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. மொத்த நினைவுமே இந்த பக்கம் யாங்குக்கு ஞாபகம் வந்துடுச்சு. யாங் ரொம்ப அழுகிறாங்க. ஏன்னா ஹேசுக்கை இவங்க ஒழுங்காகவே கண்டுக்கவே கிடையாது. ஹேசுக்கை வேற ஒருத்தவங்க தான் அம்மா மாரி வளர்த்துருப்பாங்க. ஹேசுக் மேலே சுத்தமாக பாசம் காட்டலேன்னு இவங்க அழுகிறாங்க. அதே சமயத்தில் பிரசிடெண்ட் இது மொத்தமே ஃபேட்டுன்னு சொல்ல அந்த பக்கம் பிரசிடெண்ட் என்ன சொல்கிறேன்னா யாங்குடைய அப்பா கூடிய சீக்கிரமாகவே ரீபோர்ன் ஆக போகிறாராம். அதே சமயத்தில் இவர் என்ன சொல்கிறேன்னா, யாங் நீ ஒன்றும் முழுசாக இறக்க கிடையாது, நீ கூடிய சீக்கிரம் பூமியில் உயிர் பிழைக்க போகிற, நீயும் கூடிய சீக்கிரம் பூமிக்கு போக போகிறேன்னு சொல்ல என்னன்னு பார்த்தா யாங் கோமாவில் இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்படிலாம் சில ட்விஸ்ட் இந்த பக்கம் ரிவல் ஆக யாங்கால் அதை யூகிக்க கூட முடியல. ஏன்னா ஹேசுக்கு யாங் ஒன்றும் ஒரு நல்ல அம்மா கிடையாது. ஏன்னா ஹேசுக் எப்போ பார்த்தாலும் இவங்கள தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க ஹேசுக்கை கண்டே இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க அவங்க ஹஸ்பண்டோடு இருந்திருப்பாங்களே தவிர அந்த குழந்தை மேலே பாசம் காட்டியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கே அறியாமல் ஒரு பாசம் அந்த குழந்தை மேலே இருந்திருக்கும். ஆனால் அந்த பாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளார இவங்க இறந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் யாங் யோசிச்சுன்னு வேகமாக ஹேசுக்கை பார்க்குறாங்க. ஹேசுக்கை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ஒரு சுகத்துலேயே இவங்க ஹேசுக் கூட படுக்கிறாங்க. ஹேசுக் கிட்ட படுக்கும்போது கூட என்னால் உங்களை ஒழுங்காக பார்த்துக்க முடியல, நீங்கள் தான் என்னை பார்த்துருந்தீங்கன்னு அவங்க கூட எமோஷ்னலாக பேச அடுத்த நாள் தொடரும்போது இந்த பக்கம் ஹேசுக் பிக்னிக் போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாரி இவங்க பிக்னிக் போகிறாங்க. அந்த இடத்துல யாங்குமே கொஞ்சம் எமோஷ்னலாக ஹேசுக் கிட்ட பேசின்னு இருக்கும்போது ஹேசுக் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ வேணும்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மத்தில் என்னுடைய அம்மாவாக இருக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது, நான் உன்னை என்னுடைய பொண்ணாடு தான் பார்த்துக்கின்னு இருந்தேன்னு சொல்ல அந்த இடத்துல யாங்கோ கொஞ்சம் எமோஷ்னலாக ஹேசுக் கிட்ட பேசுகிறாங்க. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோன்னு அவங்க பேசின்னு இருக்கேன். அப்படியே அவங்க மறையிறாங்க. மறைஞ்சு பூமியில் கோமாவில் இருந்து அவங்க எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 மாதம் பூமியில் கோமாவில் இருந்திருக்காங்களாம். ஆனால் இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா யாங்குக்கு எதுவும் ஞாபகம் வர போகிறது இல்லை. அதே சமயத்தில் ஹேசுக்கு எப்படி யாங் தான் அவங்க அம்மான்னு தெரியும்னா பிரசிடெண்ட் தான் இந்த விஷயத்த தனியாக ஹேசுக்கை கூட்டு சொல்லியிருப்பார். அது மூலியமாக தான் ஹேசுக்கு இது தெரிஞ்சிருக்கும். யாங்கால் இதை ஒத்துக்க முடியாத மாரி இந்த பக்கம் ஹேசுக்காலையும் அதை ஒத்துருந்துருக்க முடியாது. ஆனால் கடைசியாக அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிக்னிக்லாம் நடந்து யாங் பூமிக்கு போயிருப்பாங்க. இந்த இடத்துல பாஸ்டர் காமிச்சா பாஸ்டர் அகெயின் வேண்டுறாரு, என்னுடைய வேண்டுதலுக்கு இது வரைக்கும் பதில் கிடைக்கல, என்னுடைய அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், என்னுடைய அம்மாவோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசியாக அதுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டுச்சு, இப்போ அதுக்கு பதில் கிடைச்ச மாரி இருக்குது, அவங்க சொன்னது சரிதான், நடப்பது அப்படியே நடக்கட்டும், என்னுடைய கேள்விக்கு பதில் கிடச்சிச்சின்னு அவர் அப்படியே ஹேசுக்கு பார்த்து எமோஷ்னலாக அம்மான்னு கூப்பிட இதெல்லாம் ஒரு விஷயம் போயின்னு இருக்குது. எவ்வளோவா ட்விஸ்ட் அடிச்சிட்டானுங்க, இன்னும் ஒரு ட்விஸ்ட்டை ஆட் பண்ணாமல் எப்படின்ற மாரி இந்த இடத்துல இந்த ஆட்டம் போதுமா குழந்தைன்ற மாரி அந்த பக்கம் சோமியை காமிக்கிறாங்க. சோமி கனவுலேருந்து எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. எழுந்திருக்கும் போது யோன்வோ என்னுடைய பையன் அவன் எங்கன்ற மாரி கேட்க என்னன்னு பார்த்தா சோமிக்கு ஒரு பையன் இருந்திருக்கான் யோன்வோன்னு சொல்லிட்டு. இப்போவே அந்த பையன் யாருன்னு அதுக்கு பேர் கெஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இதுவுமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டம் போதுமான்ற மாரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை அடித்து விட்ருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தான் ட்விஸ்ட் அடிப்பாங்கன்னு தெரியல, ஆனால் செமையாக இருக்குங்க. ட்விஸ்ட்லாம் ஒரு மாதிரி லேசியாக இல்லாமல் செம ஆசமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.